ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பர் டிஷ் செய்யலாம். இந்த மாதிரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் சொல்லிட்டு கடைகளில் விற்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களெல்லாம் விற்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க. ஒரு ஒரு பேக்கெட்டில் வந்து உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்கெட்டும் பிங்க் கலர் பேக்கெட்டும் இருக்குது. இது ரெண்டும் நம்ம உடச்சி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா ஸ்பூன் வச்சு உடச்சி எடுத்துடணும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அது வந்து நம்ம நல்லா ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெல்லி நான் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கு, இது மாதிரி செஞ்சதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி எப்படி வரும் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா உடச்சி எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஸ்டெப்பு தான். இப்போ பாருங்கள், இது உடைக்கிறது ஒரு வேலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் பற்ற வச்சுட்டு கேஸ் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி 3 கப்பு தண்ணி, இந்த ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதுலேயே நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயே. இப்போ பாருங்கள், 3 கப்பு ஊற்றிட்டு கேஸ் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிச்சின்னா நல்லா இருக்காது. லைட்டாக சூடானதுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உடச்சி வச்ச பவுடர் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கு, அதில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுடலாம். இந்த தண்ணியில் லைட்டாக வெதுப்பாக இருக்கும் இல்லைங்க, அது ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் கீழே வச்சு ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது ஆறி கிடைக்கும். ஆறினதுமே நம்ம எதில் வந்து ஜெல்லி செட் பண்ணுதோ அதுக்குள்ளே நம்ம ஊற்றிட்டு ஆறினதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நல்லா குளுகுளுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வீட்டில் ஈஸியாக ஜெல்லி செய்யலாம். நான் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து அதோட சூப்பராக இருந்து இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துலனா ஒரு 6 கிண்ணத்தில் வரும்னு நான் கணக்கு பண்ணுறேங்க. நான் எப்படி கிறிஸ்டல்ஸ் வந்துச்சுன்னு காட்டுறேங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை. இதுதான் அதோட கரெக்டான டைமு. இப்போ நமக்கு இது உள்ளே வந்து இப்படி கொட்டிட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றலாம். இது செய்கிறதுக்கு வந்து பெரியவங்க வேணும்னாலும் அவசியம் கிடையாது. வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் அவங்ககிட்டே செய்ய சொல்லிடலாம், அவங்களும் செய்யலாம். ஆனால் ஈவினிங் டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.